அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். எந்த தடை எனக்கு வந்தாலும் அந்த தடையை அவர் நீக்கி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உலகத்தை படைக்கும் போது நன்றாக அருமையாக தான் படைச்சார். ஆனால் பிசாசு தான் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பிரச்சனையை, சோதனையை கொண்டு வரான். ஒரு மனிதன் பிறக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக பிறக்கிறானா, அழுதுகிட்டு பிறக்கிறானா? அவன் பிறக்கும் போதே ஒப்பாரி ஆரம்பமாயிருச்சு. என்னது, ஒரு மனுஷன் பூமியில் பிறக்கும் போது அப்படின்னு அழுகுது. பிறப்பே அழுக, பிறப்பே சோதனை, பிறப்பே ஏன் இப்படி அழுகுதுன்னு தெரியலையே, என் பிள்ளை எப்படி அழுகுதுன்னு தெரியலையே, என்னன்னு தெரியலையே. உடனே தாய்க்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அழுதுருச்சுன்னா அந்த தாய் மனதில் என்ன வரும்? படப்படுப்பு வரும். ஏன் அழுகுதுன்னு தெரியல, எதுக்கு அழுகுன்னு தெரியல, இந்த மாதிரி ரொம்ப அழுகாது, என்ன 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 அப்படின்னு சொல்லி அது ஒரு படப்படுப்பு வந்துடும் தாய்க்கு. நல்லா அமைதியாக இருந்த அந்த தாய் உள்ளம் படப்படுப்பு வந்துடும். ஏன் அழுகுதுன்னு தெரியல, ஒருவேளை எறும்பு கடிச்சிருச்சோ, வேறு இது கடிச்சிருச்சோ, ட்ரெஸ்ஸுக்குள்ளே எறும்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி பதஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த தாய் படாத பாடு இருக்கு. அந்த பிள்ளையை அழுக நிப்பாட்டுற வரைக்கும் போராட்டம். ஒரு மனுஷன் பிறக்கும் போதே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சோதனை. அல்லேலூயா. அவங்க ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது நல்ல ஒரு ஏசி ரூம்ல குழு 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 குழுன்னு நான் பெற்றுட்டேன், சோத்திரம் கர்த்தருக்கு சோத்திரம், அல்லேலூயா, வாங்க வாங்க வாங்க. அப்போ நான் அந்த அம்மா சொல்லும், அந்த அம்மா எப்படி, ஐயோ அம்மா அம்மா சொல்லுமா சொல்லாதா? வேதனைகள், சோதனைகள், இதெல்லாம் மனித வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு இயல்பான ஒரு காரியம், தேவன் போட்ட ஒரு சாபம். அல்லேலூயா. கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் பைபிளில் சொன்னது அப்படியே நடக்கும், மாறாது. உன் ஆசை புருஷனை பற்றி இருப்பதாக அப்படின்னு ஒரு போர்டு போட்டார். எப்படி? உன் ஆசை புருஷனை பற்றி இருப்பதாக. நல்லா பழகுவாங்க. ஆனால் கல்யாணம்னு முடிச்சுட்டா சரி, புருஷங்காரன் என்னதான் தப்பு பண்ணு சோறை போட்டு வச்சுருவாங்க அம்மாமாருக்கு. எத்தனை போதையில் வந்தாலும் சரி, சாப்பிட்டு படியா உடம்பு கெட்டுற போகுது அப்படின்னு சாப்பாடை போட்டு வச்சு சாப்பாடு வச்சுட்டான். ஏன்னு கேட்டால் கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் ஆசை புருஷனை பற்றி இருப்பதா. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறோம். ஆனால் இந்த சோதனை ஒரு மனிதனுக்கு எதற்கு? கையிட்டு செய்கிற வேலையில் ஒரு சோதனை, ஒரு கடன் பிரச்சனை வந்துவிட்டால் ஒரு சோதனை, ஒரு விளைவினம் வந்துவிட்டால் ஒரு சோதனை, ஒரு தோத்து போன வாழ்க்கை வந்துவிட்டால் சோதனை, பிள்ளைகள் சொல்லு பேச்சை கேட்காம போயிட்டா சோதனை, பிள்ளைகள் படிப்பு காரியத்தில் சோதனை, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜெயமில்லாமல் போய்விட்டால் சோதனை. இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு வேதனை, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு நெருக்கம், ஏதாவது ஒரு போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அது எதற்கு என்று கேட்டால், உங்களை பெருக்கமான வாழ்க்கை வாழ வைப்பதற்கு தான் அந்த சோதனை, தவிர அந்த சோதனை உங்களுக்கு நிலைத்திருக்காது. 1 பேதுருல 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அழிந்து போகிற பொண்ணு அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது ஒரு மகிமைக்காக. அன்பார்ந்தவர்களே, ஒரு பொண்ணு எப்படி நெருப்புல வாட்டி வதைத்து சோதிக்கப்படுகிறதோ அதுக்கு மேல உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு விசுவாசமா இருப்ப, இந்த காரியத்தில் ஜெயமா எடுப்பேன் அப்படின்னு விசுவாசமா இருப்பீங்க. ஆனா அதுல ஒரு சோதனை வந்துடும், பார்த்துக்கொள்ளுங்க. உனக்கு அப்படியே ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு போராட்டம். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் நான் சொல்றாரு சங்கீதத்தில், நீதிமானை கர்த்தர் சோதித்தருகிறார். சங்கீதம் 11:4 அவர் என்ன செய்வாராம்? நீதிமானை அவர் என்ன செய்வாராம்? சோதித்து அறிவாராம். மத்தேயு 4:1 1
இயேசு சோதிக்கப்பட்டார். மத்தேயு 4:1 இயேசு சோதிக்கப்பட்டார். யாராலே சோதிக்கப்பட்டார் என்று கேட்டால் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். காரணம், அவனுக்கு பெயர் சோதனைக்காரன். எப்படி போட்டிருக்கு? எப்படி போட்டிருக்காங்க பைபிள்ல? இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து வந்த உடனே இயேசு கிட்ட சோதனைக்காரன் வந்தான். வந்தானா வரலையா? அப்ப சோதனையை உண்டு பண்ணுகிறவன் பிசாசு. ஆனா இயேசு சோதிக்கப்பட்டார். அந்த சோதனைக்கு அப்புறம் இயேசுவுக்கு யார் வந்தா? தூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க? பணிவிடை செய்தார்கள். அதே போல தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசு நம்மளுக்கு பலவித சோதனைகளை கொடுப்பான். ஆனால் இயேசு எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க போதுமானவரார். கைத்தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எபிரேயர் 4:15 இயேசு இந்த உலகத்துல எவ்வளவு சோதனை இருக்கோ அவ்வளவு சோதனை அனுபவிச்சிட்டார். இங்க இருங்க, நம்ம அனுபவிக்காத சோதனை வேதனையை இயேசு அனுபவித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லே திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4:15 வாசிங்க. பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர். எல்லா விதத்திலும், ஒரு காரியம் ரெண்டு காரியம். எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா இயேசு சோதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு வசனம் இருக்கிறது எபிரேயர்ல, அவர் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கைத்தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. எப்படி பாத்தீங்களா வசனத்தை? பாருங்களா, அவர் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு சோதனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஏதோ ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு நன்மையிலே முடிய போகுது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், ஏங்க நமக்கு சோதனை வருது குடும்பத்தில், ஏங்க நம்முடைய வேலையில சோதனை வருது அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, சோதனை ஏங்க வருது? அதுக்கு காரணம் இருக்குங்க. சோதனை இல்லாம நீங்க சாதனை பண்ண முடியாதுங்க. சோதிச்சாதாங்க நீங்க சாதிக்க முடியும். இல்லைன்னா இருந்த வண்ணமா தான் இருப்பீங்க. நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நெருக்கம் வந்தாதாங்க ஒரு பெருக்கம். நெருக்கம் வந்துருச்சா? வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பெருக்கம் தான். கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போறார். அதனால கஷ்டமா இருக்கு, நெருக்கமா இருக்கு, சமாளிக்க முடியல, கலங்காதீங்க. ஒரு உயர்ந்த ஒரு பெருக்கம் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ரோமர் 5:3 சோதனை எதுக்குன்னா பொறுமையை படித்துக் கொள்வதற்கு. சோதனை ஏன் அப்படிங்கிறதுக்கு ரிசல்ட்டு, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஏன் சோதனை வருது அப்படின்னா அதுக்கு ரிசல்ட்டு ரோமர் 5:3 அது மாத்திரமல்ல உபத்திரமும் பொறுமையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரங்களில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? உபத்திரங்கள் இங்க இருங்க. உபத்திரம் உங்களை விட்டு போகணும்னா உபத்திரங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேன்மை பாராட்ட வேண்டும். உபத்திரம் என்ன செய்ய வேண்டும்? மேன்மை பாராட்ட வேண்டும். உபத்திரம் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, நெருக்கம் வந்துருச்சு, பலவீனம் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை, எனக்கு மட்டும் இந்த சோதனை ஏன் கொடுக்குறாரு, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் கஷ்டம் வந்துருச்சு, எல்லாரும் போல நான் இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்புறதை நிப்பாட்டிட்டு அந்த உபத்திரத்தின் மத்தியிலே, உபத்திரத்தின் நேரத்திலே, கஷ்டத்தின் மத்தியிலே நீ என்ன செய்ய வேண்டும்? மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன். மேன்மை பாராட்ட வேண்டும் என்று கேட்டால் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் பல விதமான சிக்கல்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை குறித்து, அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நீங்கள் என்ன செய்யணும்? மேன்மையை பாராட்டணும். சோதனையை குறித்து பேசாதீங்க, நஷ்டத்தை குறித்து பேசாதீங்க. அந்த நேரத்தில் மேன்மையை பாராட்டணும். அந்த வசனம் திருப்பி வாசிங்க. அது மாத்திரமல்ல உபத்திரம் பொறுமையையும். உபத்திரம் எதுக்கு வருது? பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரங்களிலே அப்ப நீங்க என்னத்தை அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த உபத்திரம் எனக்கு டெஸ்ட், பரீட்சை. இந்த உபத்திரம் எனக்கு என்ன செய்யுது? பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. அவசரம் இல்லாத வேலையை நான் பார்க்கணும் அப்படிங்கிற கற்றுக் கொடுத்துட்டு என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, உபத்திரங்களில் நம்ம என்ன செய்யணும்? மேன்மை பாராட்ட வேண்டும். உபத்திரங்கள் என்ன செய்யணும்?
மேன்மை பாராட்டணும். இப்போ ஒருத்தர் வந்து தொழில் நஷ்டமாயிருச்சுங்க, என்ன சரினே தெரிலங்க, என்னால் வந்து விட்ட பணத்தை என்னால் எடுக்க முடியாது போல தெரியுது, ஒன்றுமே புரியலங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, ஏப்பா நீ விட்ட பணத்தை கண்டிப்பாக நீ எடுக்க போகிறப்பா. எப்படி சொல்கிற? ஏவா நீ வந்துட்டு நெருக்கப்பட்டுட்ட, எல்லாம் போச்சு, பல காரியங்களை கற்றுக்கிட்ட, இனிமே தான் உன் வாழ்க்கையில் நீ விட்டதை 1000 மடங்கு எடுக்க போகிற, இனிமே தான் நீ எழும்ப போகிற, இனிமே தான் பிரகாசிக்க போகிற, பெரிய காரியம் உனக்கு நடக்க போகுது தெரியுமா அப்படின்னு சொல்லி என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறையெல்லாம் நிறைவாக போதப்பா. நீ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்க போகிறப்பா, நீ அநேக ஜாதிகளை ஆள போகிறப்பா, உன் வெளிச்சத்தில் ராஜாக்கள் வர போகிறாங்கப்பா, உன் ஒளியில் ஜாதிகள் வர போகிறாங்கப்பா, கட்டப்படாத காரியங்கள் கட்ட போதுப்பா, இனிமே தாப்பா இடத்த நீ வாங்க போகிற, இனிமே தாப்பா நீ சொந்த வீடு கட்ட போகிற, இனிமே தாப்பா நீ சம்பாதிக்க போகிற, கர்த்தர் ஓங்கூட இருந்து உன்னை கொண்டு இனிமே தாப்பா பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு அப்படின்னு நீ மேன்மையை பாராட்டினேன்னா கர்த்தர் உன்னை நீ சொன்னபடியே நீ பேசினபடியே உனக்கு ஒரு மேன்மையை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சோதனையிலிருந்து ஜெயம் பெற வேண்டுமா? எல்லாம் கை தூக்குங்க, சொல்லுங்க, நான் சோதனையிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போறேன். ஹல்லேலூயா, கை தட்டி அப்பா சொல்லுங்க. சில குடும்பத்தில் பிள்ளை மூலமா சோதனை இருக்கு, சில குடும்பத்தில் தொழிலில் சில நண்பர்கள் மூலமா சோதனை, இப்படி பலவித சோதனைகள் இருக்குங்க. ஆனா எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர் என் கூட இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதத்தில் 105 17 to 20, சங்கீதம் 105 17 to 20. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார். ராஜா ஆள் அனுப்பி எப்படி யோசேப்புக்கு இருந்த கட்டுகளை அவிழ்க்க சொன்னாரோ, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆளை அனுப்பி உங்களுக்கு உண்டான எல்லா கட்டையும் அவிழ்க்க போட போறாரு. எல்லா கட்ட அவிழ்க்கப்பட போகுது. அல்லேலூயா. இங்க நல்லா கவனிக்கணும். இருங்க, யோசேப்பு வந்து எந்த தப்புமே செய்யல, எந்த பாவம் செய்யல, பாவம் வந்துச்சு, பாவத்தை விட்டு ஓடுனாரு. ஆனா அவருக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்டனை, ஜெயில் தண்டனை. ஆனா அந்த ஜெயில் தண்டனை அவருக்கு நிலையானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான். அதுக்கப்புறம் ராஜா உள்ளத்தில் கர்த்தர் பேசினார், யோசேப்பை கட்டை அவிழ்த்து விடுங்கள், யோசேப்பை நான் இந்த நாட்டை ஆளும்படி ஒரு கவர்னராக நான் மாற்றப் போகிறேன் என்று சொல்லி அந்த ராஜா கட்டை அவிழ்க்க சித்தம் கொண்டார். அல்லேலூயா. யோசேப்பு பாவம் செஞ்சுட்டு உள்ள போனாரா, அல்லது தப்பு பண்ணிட்டு உள்ள போனாரா, அல்லது கொலை பண்ணிட்டு உள்ள போனாரா, அல்லது திருட்டுத்தனம் பண்ணிட்டு உள்ள போனாரா? ஒரு தப்புமே பண்ணல, ஆனா உள்ள போனார். ஏன்? அவருக்கு வசனம் புடமிடப்பட்டது, அவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறும் அளவும் தேவன் அவரை சோதிச்சார், அதை பார்த்தார். ஆனால் ஒரு நேரம் வந்தது, எப்போது அவர் கட்டு அறுபட்டதோ, எப்போது அவருக்கு விடுதலை கிடைத்ததோ, அவர் சாகும் வரைக்கும் அவருக்கு எந்த சோதனையும் பக்கத்தில் வரல. அவர் தங்க கட்டில் அவரை மறைத்தார், செழிப்பில் இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதான் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. சங்கீதம் 119 71 சொல்லுகிறது, நீ உபத்திரப்பட்டது நல்லது, நீ சோதனைப்பட்டது நல்லது, நீ கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 21:10 சொல்லுகிறது, நான் சோதிக்கப்பட்ட பிற்பாடு பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:9-10 சொல்லுது, பரலோகத்தினுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு சோதனை. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:10 சொல்லுகிறது, உனக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காக உனக்கு ஒரு சோதனை. பாத்தீங்களா? பரலோகத்துடைய ரகசியங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு தான் அந்த சோதனை. சோதனை இல்லாம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்க வீட்டில் உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன சோதனை ஒரு, பயப்படாதீங்க. இன்னொரு வசனம் யாத்திராகமம் 27:20, யாத்திராகமம் 27:20, குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, குத்துவிளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாக, அடுத்தபடியாக இடித்து பிழிந்து தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. இங்க கவனிங்க. அதாவது ஒரு விளக்கு எரியுதுன்னா அந்த விளக்குக்கு என்ன தேவை? என்ன தேவை? எண்ணெய் தேவை.
அந்த எண்ணெய் காலியாகி போச்சுன்னா அந்த விளக்கு எரியுமா? எரியாது. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ விளக்கு எரியணும்னா என்ன தேவை? என்ன தேவை? இங்க கவனிங்க, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி. அப்புறம் என்ன அர்த்தம்? குத்து விளக்கு எப்போது எரிந்து கொண்டிருக்கும்படி. அன்பார்ந்தவர்களே, உங்க வாழ்க்கை எப்போதுமே பிரகாசமா இருக்கணும். உங்க வாழ்க்கை எப்போதுமே வெற்றியா இருக்கணும். எப்பொழுதும் என்ன சொல்லுங்க? என்னுடைய வாழ்க்கை எப்போதுமே எரிந்து கொண்டிருக்கும். என் வாழ்க்கை சொல்லுங்க அணையவே அணையாது. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப அந்த உங்க வாழ்க்கை அந்த குத்துவிளக்கு எரிய வேண்டும் என்றால் அதுக்கு என்ன தேவை? எண்ணெய் தேவை. அப்ப அந்த எண்ணெய் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்று கேட்கும்போது பாருங்க, தெளிவான ஒளிவை எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேலுக்கு கட்டளையிடுவாயாக. பாருங்க அடுத்த வசனம் மேல, அந்த வசனத்தை மேல பாருங்க. குத்து விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான, எப்படி ஒளிவ விதை இருக்குல்ல, ஒளிவ அந்த விதை, அந்த விதைய இடிச்சு அதை நச்சு அதை பிழிஞ்சு அந்த எண்ணெயை எடுத்து குத்து விளக்கில் ஊத்து, அது அணையாமல் அது எரிந்து கொண்டிருக்கும். அந்த விதை இடிக்கப்படாமல், அந்த விதை நைக்கப்படாமல் எண்ணெய் வெளியே வராது. அந்த எண்ணெய் இருந்தால் தான் குத்து விளக்கு எரியும். புரியுதா? இந்த விதை இடிக்கப்பட வேண்டும், இந்த விதை நைக்கப்பட வேண்டும். அதிலிருந்து என்ன வருது? அந்த எண்ணெய் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அப்பனா என்ன அர்த்தம்னு கேட்டா, உன் வாழ்க்கை இடிக்கப்படுதா? உன் வாழ்க்கை நைக்கப்படுதா? உன் வாழ்க்கை சோதிக்கப்படுதா? உன் வாழ்க்கை சோதனையா இருக்கா? கவலைப்படாத, அதிலிருந்து ஒரு பெரிய எண்ணெய் வருது. அந்த எண்ணெய் உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றுவதற்கு நீ கவலைப்படாத. ஒளிவ எண்ணெய் இடிக்கப்பட வேண்டும். அதனால நீ 4 பேத்துக்கு முன்னால இடிக்கப்படுறியா? 4 பேத்துக்கு முன்னால நீ அவமானப்படுறியா? 4 பேத்துக்கு முன்னால நீ நிந்திக்கப்படுறியா? கவலைப்படாத. உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு எண்ணெய் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. அந்த எண்ணெய் மூலமாக நீ எப்போது வெளிச்சம் கொடுக்கும்படியாக, அந்த எண்ணெய் மூலமாக நீ எப்போது உயரும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போறார். ஆமென். அப்ப அந்த விதை இடிக்கப்பட்டதான், அந்த விதை நைக்கப்பட்டதான் எண்ணெய் வரும். எண்ணெய் வந்தால் தான் விளக்கு எரியும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் நானும் இடிக்கப்படணுமா? இடிக்கப்பட வேணாமா? நைக்கப்படணுமா? நைக்கப்பட வேணாமா? நிந்திக்கப்படணுமா? நிந்திக்கப்பட வேணாமா? அதுக்காண்டி அவமானப்படு அப்படின்னு வீணு வம்புக்கு போய் அவமானப்பட்டுறாதீங்க. அப்போ நான் அவமானப்படணும்பா, அதனால் என்ன நான் 4 பேருக்கு அவமானப்படுற மாதிரி போய் தான் தெரிஞ்சிடாத. உன்னை தேடி ஏதாவது வருது. உன் குடும்பம் நல்ல கணவன் மனைவி அன்பாக இருப்பீங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு போராட்டம் வந்துடும். உன்னை அக்கா கோச்சிட்டு போயிடுவாங்க, உடனே உனக்கு சோதனை வந்துடும். அப்பா என்னடா இவளை திருத்தவே முடியல, என்ன செய்யனே தெரியல. அன்னைக்கே எங்கள் அம்மா சொன்னாங்க, கேட்காம தலையை கொடுத்து இவன் புலம்புவான். அது ஒரு சோதனை, அது ஒரு வேதனை. ஆனால் 4 நாள் நீ அவகிட்ட பேசாமல் இருந்துட்டு, 4 நாள் அவள் ஆக்கி போகிற கஞ்சியை குடிக்காமல் இருந்துட்டு, நீ ஹோட்டலில் பிளாட்பாரத்தில் தின்னு நீ வயிற்றால போனதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும், ஆஹா அவள் இருந்திருந்தா எவ்வளோ நன்மை. இப்போ தான் அவளை பற்றி நான் உணர்றேன். ஏன்டா அவளை வீட்டுக்கு போக சொன்னேன், ஏன் அம்மா வீட்டுக்கு போக சொன்னேன், இப்போ தான் எனக்கு தெரியுது. நீ வயிற்றால போய் ஆஸ்பத்திரி பெட்டில் படுத்தது, நான் பெட்டில் படுத்துருக்கேன் வாமா அப்படின்னு கூப்பிடு, தேவையாது. அப்போ உனக்கு இந்த இடிக்கப்பட்ட காரியம் என்னன்னு இப்போ அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட. வீட்டுக்காரன் கூட இருக்கும்போது இந்தாங்க காஃபி அப்படின்னு வந்து கொடுக்கும், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கும், எல்லாம் செய்யும். 4 நாள் அவளை பற்றி விட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் உன் தலைமாட்டில் ஒன்றும் வராது. உன் தலைமாட்டில் ஏம்மா காப்பி கொடுமா இருக்குமா? சரி நீ காலையில் டிஃபன் தான், வெளியே தான் போய் பிளாட்பாரத்தில் தான் சாப்பிடணும். மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட வீட்டுக்கு வருவேன், இருக்க மாட்டான், கடைக்காட்டில் போய் சாப்பிடுவேன். கடைசியில் என்னாங்க 2 நாள் 3 நாள் உனக்குள்ளே கடப்படாங்க. ஆஹா இப்போ தாண்டா நான் உணர்றேன் அவள் இல்லாததை, அவர் அனுப்பிச்சு தப்பாக போச்சு அப்படிங்கிற உணர்வு வரும். அதுக்கப்புறம் என்ன செய்வ? ஆஹா இவளை வஞ்சா, இவளை திட்டினா அம்மா வீட்டுக்கு போயிடுவா, இனிமே இவளை திட்டக்கூடாது, ராசாத்தி என் கண்ணே என் பொண்ணு என் செல்லமே என் சக்கரை கட்டி அப்படி தான் இவளை சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வள்ளுவல்லுன்னு விழ மாட்டேன் நீ தெரிஞ்சுக்கிட்ட. அப்போ இடிக்கப்பட்டது நல்லதா நல்ல இல்லையா? கூத்துப்பட்டது நல்லது நல்ல இல்லையா? அம்மாவோட கோச்சிட்டு போனது நல்லதா நல்லது இல்லையா? அல்லேலூயா. புரியலையா? அப்பதான் சில காரியங்களை நீ கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இவளுக்கு இதை பேசினா பிடிக்கும், இதை பேசினா பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ நீ. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அதுதான் இடிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. பார்த்துக்கொள்ளுங்க. அதான் உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை என்ன செய்வாய், நீ கற்றுக்கொள்வாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மயங்கார வீட்டில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அம்மா 4 நாள் ஊருக்கு போயிரு. அப்போ தான் தெரியும் அம்மாவோட அருமை அவனுக்கு. அப்பா அம்மா அருமை வீட்டில் நினச்சேப்பா, காசு கொடுப்பா, அம்மா அந்தப்பா, அம்மா சோறப்படுமா, நேரம் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருப்பாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அம்மா அப்பா ஊருக்கு போன பிற்பாடு தான் அவனுக்கு தெரியும் அம்மா அப்பாவுடைய அருமை. அப்போ அம்மா அப்பா கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருக்கிறது நல்லது, அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவன் அறிஞ்சிக்கிறதுக்கு, அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு, நான் யாரு, அம்மா நான் யாரு, அப்பா நான் யாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இடிக்கப்படுகிற வாழ்க்கை வேணும். அப்பதான் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த இந்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா, அதாவது இங்க இருங்க, அந்த வசனம் திருப்பி வாசிங்க. யாத்திராமத்துல குத்துவிளக்கு எப்போதும் எரிவதற்கு இடிந்து பிழித்து தெளிவான ஒளிவை, எப்படி இடிந்து இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவை எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் விசுவாசம் நம்மளை சோதிக்கப்படுகிறது. ஒன்று நீங்க கவலைப்படாதீங்க, இடிக்கப்படுறதை பற்றி கவலைப்படாதீங்க. தோத்து போயிட்டீங்களா, பணம் நஷ்டம் அடைஞ்சிருச்சா, கடங்கர ஆகிட்டீங்களா, கவலைப்படாதீங்க. நல்லவன் யாரு கெட்டவை யாரு எல்லா காரியத்தையும் கற்றுக்கிட்டீங்க. இப்போ அல்லேலூயா. கற்றுக்கிட்டனால தான் கர்த்தர் இப்படி அழைச்சிருக்கிறவங்கள. இன்னொரு வசனம் எடுத்து வாசிங்க. மல்கியா 3:3. மல்கியா 3:3. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடைமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக ஆக்கும்படிக்கு, நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவே வெள்ளியை போலவே என்ன செஞ்சாரு, பொன்னை போல வெள்ளியை போல புடம்பர். எப்படின்னா கர்த்தர் யார் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாக, இரட்சகர் யார் என்பதை நீ புரிந்து கொள்ளும்படியாக, அவர் எப்பேற்பட்ட காரியங்களை செய்வார் என்பதை உன் உள்ளத்துல உன் ஆத்துமாவில அறிந்து கொள்ளும்படியாக, கல்வாரியிலே தொங்கின அந்த இயேசு எதற்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் பாடுபட்டார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அவர் கேவலப்பட்டார், அவமானப்பட்டார் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாக, நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியாக, கல்வாரியிலே அந்த இரத்தத்தை சிந்தி உங்களை என்னை அவர் மீட்டெடுத்து ஒரு பரலோகத்தில் பிரவேசிக்கும்படியாக இன்னைக்கு மனக்கண் திறக்கப்படாதபடி இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சோதிக்கப்பட்ட பிற்பாடு நம்மளை பொன்னாக விளங்க வைக்கும்படியாக அவர் என்ன செய்றாரு, அறிந்திருக்கிறார். எப்படி போட்டிருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு, அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு வெள்ளியும் பொன்னும் புடமிடுவது போல புடமிட்டு நம்மளை நினைச்சாரு, நம்மளை தூக்கி எடுக்கிறாருங்க. சும்மா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கீங்க, நான் சும்மா ஒன்றும் கிடையாது. நீங்கள் புடமிட்டு உள்ள வந்திருக்கிறீங்க, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா சும்மா ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறணும். அதாவது லேவியனாய் மாறும்படியாக. இப்போ நான் ஊழியத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னா, ஒரு அரண்மனையில் வாழ்ந்துட்டு பட்டு படாடத்தை உடுத்திட்டு காரில் போயிட்டு நான் ஊழியத்துக்கு வரேன்னு வரல. நல்லா தெரிஞ்சுக்குங்க. செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒரு காரில் ஏசி காரில் போயிட்டு வந்துக்கிட்டு நான் ஊழியத்துக்கு வரேன்ட்டு வரல. கஞ்சிக்கு வழி இல்லாமல் பட்னி பசியமா தெருவில் நடந்து, ஊரில் நடந்து, விடிய விடிய தெருவில் நடந்து, ஊரை விட்டு ஓடி, அங்கே பயந்து இங்கே பயந்து ஓடி, கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எதுக்கடா வாழணும் அப்படிங்கிற நேரத்தில் தான் ஏசி தேடி வந்து அவர் என்ன செஞ்சார், தூக்கி எடுத்தார். கைத்தட்டு அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. புடமிட்ட பிற்பாடு தான் இந்த காரியம் நடந்தது. நெருக்கப்பட்ட பிற்பாடு, நெருக்கப்பட்ட பிற்பாடு, இடிக்கப்பட்ட பிற்பாடு, அதுக்கப்புறம் அந்த வாழ்வு வந்தது. சும்மா ஒன்றும் கிடையாது. இப்போ நீ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அவர் உங்களை வந்து ஒரு சோதனை பண்ணி தான் அவர் என்ன செய்வார், தூக்குவார். அதனால அந்த சோதனை, அந்த வேதனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கு, என்ன செய்ய போற, இல்லை கர்த்தர் உன்னை கொண்டு எதை கொண்டு போய் உன் பிள்ளையை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார், மறந்துடாத. ஐயோ என் பிள்ளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே, இல்லை இடிக்கப்படுறியா, உன் பிள்ளையை பற்றி 4 பேர் பேசுறானா, ஏன் உன் பிள்ளை இன்னும் படிச்சுட்டு சும்மா இருக்கான், வேலைக்கு இல்லையா, இன்னும் அப்படி என்ன செய்யறான் அப்படின்னு கேட்பான். அந்த இடத்துல இடி விழுங்க, நம்மளுக்கு அவமானம் வரும். அப்ப நினைச்சுக்கோ, என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போறாரு. உன் பிள்ளை இன்னும் கல்யாணம் முடிக்காம வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கே, என்னாச்சு இன்னும் பார்க்கலையா, அப்ப 4 பேர் இடிப்பான், 4 பேர் கேட்பான். அந்த அவளுக்கு 22 வயசாச்சு முடிஞ்சிருச்சு, உன் பிள்ளைக்கு 27 ஆச்சு இன்னும் முடியல, ஏன் இப்படி வச்சுக்கிட்டு இருக்க, 4 பேர் சொல்லி பார்க்க வேணாமா அப்படின்னு 4 பேருக்கு முன்னால கேவலப்பட்டு ஒருத்தன் பேசுவான். அப்போ உனக்கு இடி விழுகும், உன் மேல ஒரு குத்து விழுகும். அப்ப தலை குனிவ. கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போறாரு. அதுதான் உனக்கு இடி. அப்படிப்பட்ட அவமானம் வந்துருச்சுன்னா ஒரு மேன்மை உன்னை தேடி வரப்போகுது, ஒரு அதிசயம் உனக்கு நடக்க போகுது, ஒரு வெற்றி உன்னை தேடி வரப்போகுது. கலங்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவதுங்க, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மடிந்தால் ஒளிய அது என்ன செய்யாது, பலன் கொடுக்காது. 5 அப்பத்தையும் 2 மீனையும் அப்பா எடுத்தார். ஏசப்பா அப்பத்தை என்ன செஞ்சாரு, பிச்சார்.
அப்பத்தை என்ன செஞ்சாரு? பிச்சாரு. அப்பத்தை பிச்ச உடனே அது பெருகுச்சு. பிக்கப்பட்ட அப்ப அதுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிடும்படியாக, மீதி பண்ணு கூட எடுக்க முடியாத தேவன் ஒரு பெரிய காரியம் செய்தார். மார்க் 14:3 ஒரு பருமல தைலத்தை ஒருத்தி உடைக்கிறா பாருங்க. உடைச்ச உடனே பார்த்துக்கொள்ளுங்க, அங்க மனம் வீசினது, அந்த இடமே பரவசமாகி விட்டது. ஆனால் அந்த தைல பாட்டில் அவ உடைக்கவில்லை என்றால் அந்த மனம் வெளியே போகாது. அந்த தைல பாட்டில் உடைக்கப்பட்டது, மனம் பரவிடுது. அதே போல நீ உடைக்கப்படுகிறாயா? வேதனைப்படுகிறாயா? 4 பேத்துக்கு முன்னால் அவமானப்படுகிறாயா? கலங்காதே, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உடைக்கப்பட்டார். ஏசாயா 53:4 வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் என்ன ஆயிட்டோம்? இயேசுடைய சரீரம் உச்சந்தலைந்து உள்ளாங்கல் வரை வாதிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. ஒரு ஸ்கின்னு, ஒரு தோலை அவர் சரீரத்தில் பார்க்க முடியல, அவ்வளவு காயங்கள். வேதம் சொல்லுகிறது அவர் முதுகு உழுகப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், அவர் முதுகில் இருக்கிற சதை, உள்ளே இருக்கிற சதை வெளியே வந்துருச்சு, அது உழுகப்பட்டிருக்கு. ஏன்? உங்களுக்காக, எனக்காக அவர் உழுகப்பட்டிருக்கிறார், நம்மளை வாழ வைக்க அவர் சோதிக்கப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, இயேசு ஏற்றுக்கொண்டே, எனக்கு சோதனை சொல்லாதீங்க. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு எனக்கு சோதனை வந்துருச்சு சொல்லாதீங்க. அந்த சோதனை உங்களுக்கு சாதனையாக மாறப்போகுது, நெருக்கம் உங்களுக்கு பெருக்கமாக மாறப்போகுது, தரித்திரம் உங்களுக்கு ஐஸ்வர்யமாக வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.